சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தாவேகா கூட கூட்டணி வைப்பது என்பது தற்கொலைக்கு சமம். அவசரப்பட்டு அந்த முடிவெல்லாம் எடுக்கக்கூடாது. என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை? நான் ஏன் தாவேகால போய் கூட்டணி வைக்க போறேன்? காங்கிரஸ்க்கு அப்படி ஒரு முடிவை வந்து சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னா கோப்பண்ணா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அவரே காங்கிரஸ்காரர் தானமா? அவர் காங்கிரஸ்காரர் அப்படின்றதுனால தான் அப்படி சொல்லியிருக்காரு. ஏயா, ஒரு 100 வருஷத்துக்கு மேல பழமையான கட்சி காங்கிரஸ், 75 வருஷம் பழமையான கட்சி திமுக. நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்தியா அளவில் பாஜக அடிப்பீங்கன்னு இந்த நாடு பூரா நம்பிட்டு இருக்கு. ஆனா கடைசியில் போய் இந்த குப்பை தொட்டியில உள்ள பாக்குறீங்களா? அதுவும் சொந்த பொண்டாட்டிக்கே பாதுகாப்பு கிடையாது. அந்த கட்சி அவர் ஒரு தலைவர், 41 பேர் செத்ததுக்கு வராதவர், இவரு கூட போய் கூட்டணியா? அது வந்து காங்கிரஸ்க்கு அவமானம். காங்கிரஸ் தொண்டரா எனக்கு அவமானம். ரொம்ப தீவிரமான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பா நேரடியாக முதலமைச்சரே இதுல இன்வால்வ் ஆயிருக்காரு. காங்கிரஸுடைய மூத்த தலைவர் திரு பி சிதம்பரம் அவர்களும் உள்ள இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஃபைனலா என்னமா சொல்றாங்க? 25 வாங்கிட்டு ஓரமா போ அப்படின்னு தான் சொல்றாங்க. இல்ல அப்படி இல்லை. ஆக்சுவலா இது என்னன்னா, ராகுல் அவர்களுடைய மண்டையை கழுவுனாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கும்போது, இந்த பொய் செய்தியை பரப்புறதுக்கிட்டே புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து ராகுல் காந்தி வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டாரு, அவர் வந்து பெங்களூர்ல உட்காந்து எங்க கூட ஹைதராபாத்ல உட்காந்து எங்க கூட பேசிட்டு இருக்காரு அப்படின்னு. சரி, எந்த அளவுக்கு இது உண்மை போய் பார்த்தா அதுல எதுவுமே உண்மை கிடையாது. எல்லாமே பொய்யை கட்டவிழ்த்து விடுறது மட்டுமே முழு நேர வேலையா வந்து இந்த தாவேகா தற்குறிகள் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு இன்னைக்கு அது அம்பலம் ஆயிடுச்சு. ஏன்னா சிதம்பரம் அவர்களை வந்து இறக்கி விடுறாங்கன்னா, அவர் வந்து ஒரு விஷயத்துல இறங்கினார்னா அதை முடிச்சுட்டு தான் மறுவேளை பார்ப்பாரு. அவர் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி. அவருக்கு ஒரு பண்பு இருக்கு. அவர் தமிழ்நாட்டு அரசியல் ரொம்ப தமிழ்நாட்டு அரசு மட்டும் கிடையாது, இந்தியன் பாலிடிக்ஸ்ல ரொம்ப ஜெனியான ஒரு நபர். அமித்ஷாவே கைது பண்ணி ஜெயிலில் போட்ட ஒரு நபர். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர் மேல அதுக்கு பழி வாங்குறதுக்காக அமித்ஷா திருப்பி வந்து அவரையும் அவர் மகனையும் சில வழக்குகள் உள்ள மாட்டி விட்டு இப்போ கூட அந்த வழக்கு திருப்பி எஃப்ஐஆர் போடுறதுக்கான வேலையை பார்க்குறாங்க. ஸோ ரொம்ப இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் கூட நேரடியாக அமித்ஷா கூட மோதின ஒரு நபர். அவர் வந்து காங்கிரஸ் குறிப்பாக இந்த தேர்தல் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2024 தேர்தலுக்கு அவர் தான் வந்து கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோவே எழுதியிருக்காரு. ஸோ அவ்வளோ மெச்சூர்டான ஒரு நபரே நேரடியாக உட்கார்ந்து பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டிய நிர்பந்தத்தை செய்தது யார்? மாணிக் தாகூர் மாதிரியான அரை டிக்கெட்டு சக்கரவர்த்தி விட்டீங்க, அவர் கால் டிக்கெட்டு, இவர் ஒரு அரை டிக்கெட்டு, இவங்க எல்லாம் சேர்ந்து யார் நடுத்தரவு கொண்டு வந்துட்டாங்க? ராகுல் காந்தியை கொண்டு வந்துட்டாங்க, காங்கிரஸ் கொண்டு வந்துட்டாங்க, கடைசியில் சிதம்பரத்தையே தெருவு கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. அதனால ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாருன்னா, நேரா சோனியா காந்தி அம்மையார் கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரா, இந்த மாதிரி இருக்கு, நீங்க கூட்டணிக்கு வரீங்களா இல்லையா? ஏன்னா இது வந்து நாள் கடத்த முடியாது. ஏன்னா இப்போ வந்து எம்பி எலெக்ஷனுக்கான நாட்கள் வந்து நெருங்கிட்டு இருக்கு. நான் தொகுதி பங்கீடு அறிவிச்சாகணும். அதை விட ரொம்ப முக்கியமானது, இப்போ யார் யாருக்கு எம்பி சீட் நாங்கள் வந்து அதை அலாட் பண்றோம் அப்படின்ற விஷயத்த சொல்ல வேண்டியதுக்கான லாஸ்ட் டேட்ல நாங்கள் இருக்கிறோம். ஒன்று நீங்க கூட்டணியை உறுதிப்படுத்துங்க. அப்படி உறுதிப்படுத்தினா மட்டும் தான் காங்கிரஸ்க்கு எத்தனை எம்பி சீட்டு, தேமுதிக அப்கோர்ஸ் அந்த எம்பி சீட்டுக்காக கூட்டணி வச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மற்றபடி எங்களுக்கு எவ்வளோ அப்படின்றத நாங்கள் பிரித்து எடுத்துக்க முடியும். இப்போ சமீபத்தில் அப்டேட் என்ன அப்படின்னா, 25ன்றது நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், 25க்கும் மேலே, குறிப்பாக ஒரு 28 + 2 எம்பி சீட்டு அப்படின்னு ஒரு தரப்பும் இன்னொரு தரப்பும் இல்லை. திமுக வந்து 30க்கும் நெருங்கிட்டாங்க, ஆனால் காங்கிரஸ் கேட்கறது 39, திமுக 30 நெருங்கிட்டாங்க, ஆனா ஒரு எம்பி. அவங்களோட கால்குலேஷன் என்ன அப்படின்னா, 34 எம்எல்ஏக்கள் இருந்தா தான் ஜெயிச்சு ஒரு எம்பி கிடைக்கும், ஒரு ராஜ்யசபா எம்பி கிடைக்கும். இவங்க என்ன பண்றாங்க, நம்ம 40 புடிச்சு இழுத்து நின்று 40 அப்படியே 34 ஜெயிச்சு அப்படியே அறுத்து தள்ளிட்டு தான் மத்த வேலையை பார்ப்பாங்க. சரி, அது அவங்களோட நம்பிக்கை. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, நான் என்ன கேட்கிறேன், உன்னால எந்திரிச்சே நிக்க முடியல, அதான் ஒருத்தர் சீட்டு கொடுக்குறான், நீ நின்றுட்டு போக வேண்டியதானே? நீயே சுயேட்சையா 34 எம்எல்ஏ ஜெயிச்சு ஒரு ராஜ்யசபா எந்த காலத்துல வாங்கு தமிழ்நாட்டுல? அதான் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு, நீங்க 34 எம்எல்ஏ, அதாவது 40ல நின்று 34 ஜெயிச்சு ஒரு எம்பி, இதை விட நானே ஒரு எம்பி எக்ஸ்ட்ரா கொடுத்துறேன், 2 எம்பி வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? அவருக்கு வந்து இப்ப சட்டமன்ற, அதாவது எம்எல்ஏ சீட்டுன்றது தான் அவங்களுக்கு முடியும், சட்டமன்ற தொகுதி அப்படின்றதா முக்கியம். ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பாஜக பிளஸ் ஏடிஎம்கே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நாங்க தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யறதுக்காக வரோம் அப்படின்லாம் சொல்ல, திமுகவை கீழே இறக்கணும், திமுகவை ஒழிக்கணும், திமுகவை ஆளுங்கட்சியிலேருந்து எதிர்கட்சியாக மாற்றணும், இதுக்காகத்தான் நாங்கள் அரசியலில் நிற்கிறோன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லி எலெக்ஷனில் அவங்க நிற்கிறாங்க. கடந்த 70 வருஷமா பல கட்சிகள், பல தலைவர்கள், பல ஜாம்புவான்கள் இந்த கதையெல்லாம் சொல்லி இன்னைக்கு அட்ரஸே இல்லாமல் போயிட்டாங்க. ரைட். ஆனால் இப்போ என்டிஏ கூட்டணி வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக என்ன சொல்கிறாங்க, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நாங்கள் வரல, திமுக காலி பண்ண வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம பாஜக மாதிரி ஒரு கட்சி தமிழ்நாட்டில் வந்து ஆண்டிடக்கூடாது அப்படின்னு திமுக நினைக்குது. ரெண்டாவது அவங்கள வீழ்த்தி ஆகணும் அப்படின்னும் போது
திமுக ஒரு பெரும்பான்மையா ஜெயிச்சு வரணும், எந்த யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது, தனி பெரும்பான்மையா வரணும் அப்படின்னு திமுக பிளான் பண்ணுது. ஸோ அதனால அவங்க அது மட்டும் இல்லாம இந்த வாட்டி ஓவர்லோடிங் டிஎம்கேல என்னன்னா ஏடிஎம்கேல இருந்து வந்தவங்க பூரா இங்க வந்து சேர்ந்துட்டாங்க, தேமுதிக வந்து சேர்ந்துருச்சு, ஏற்கனவே விசிக இருக்கு, அது மட்டும் இல்லாம கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு, இல்ல எஸ்டிபிஐ வந்து சேர்ந்துருக்கு. இது மாதிரி ஓவர்லோட் போதுங்க, இதுக்கு மேல யாரும் வராதீங்க, ஹவுஸ்ஃபுல் அப்படின்றாங்க. இப்போ வந்த எல்லாருக்குமே ஒரு இது கொடுத்தாகணும், அந்தந்த கட்சிக்கான அங்கீகாரப்படி அவங்களுக்கு தேவையான தொகுதிகளை ஒதுக்கி ஆகணும். இப்போ இல்லை எனக்கு மட்டும் நீ வந்து 40 கொடு அப்படின்னா மற்ற கட்சிக்கு என்ன நினைப்பாங்க? இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தேசிய லெவல் கட்சி, விசிகா ரொம்ப நாளாக இவங்க கூட பயணப்பட்டு இருக்காங்க. இப்போ அவங்களாம் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாங்க, கொடுக்குற சீட்டை ஏன் வாங்குறாங்க? நியாயப்படி திமுக கூட்டணியில ஒரு கட்சி வந்து எனக்கு இத்தனை சீட்டு கொடுங்க அப்படிங்கிற டிமாண்டை வைக்க முடியும், வைக்கிறதுக்கான தகுதி இருக்கு, வைக்கிறதுக்கான தெம்பு இருக்கு அப்படின்னா அது விசிகா தான். தொடர்ச்சியாக இந்துத்துவ அரசியல RSS சனாதனத்தை கிழிச்சு தொங்க விடுற ஒரே நபர் அண்ணன் திருமா தான். அவரே என்ன புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு எல்லாம் தேவைதான், ஆனா இப்ப வேணாம், சூழல் அப்ப இல்ல. இப்ப தமிழ்நாட்டுல ஒரு கட்சி சாலிடா பெருசா ஜெயிச்சு வந்தா தான் இந்தியா முழுக்க ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த முடியும். இதுதான் அரசியல் மெச்சூரிட்டி. அவர் வந்து உண்மையிலேயே வந்து அடுத்த 50 ஆண்டு 100 ஆண்டுக்கு இந்த இந்தியாவும் தமிழ்நாடும் எதை நோக்கி நகரம்னு சிந்திக்கக்கூடிய ஒரு மனுஷனா இருக்கிறதுனாலதான் தன் மேல 1000 விமர்சனம் வந்தாலும் அந்த விமர்சனத்தை தூக்கி ஓரமா போட்டு நீ என்னடா என்ன சீப்பா நினைக்கிறியா நினைச்சிட்டு போ, ஆனா உண்மைதான் சிந்திக்கிறாரு. இப்ப நான் என்ன கேக்குறேன், அண்ணன் திருமா எங்க இருக்காரு, மத்த அந்த காங்கிரஸ்காரங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க? மாணிக் தாகூர்ல நீ எல்லாம் யாரு? வாழ்க்கையில ஒரே ஒரு நாள் சனாதன எதிர்ப்பு பேசியிருப்பியா? ஒன்றும் இல்லை, மதுரை சீட்டு வேணும் மாணிக் தாகூர் கேட்கிறாரு, மதுரை வடக்கு கேட்கிறாரு, ஏதோ அவங்க மாமனாருக்கு எம்எல்ஏ சீட்டு வைக்கணுமா? வழக்கமா மாமனார்கள் தான் மருமகனுக்கு சீட்டு வாங்கி கொடுப்பாங்க, இவர் மருமகன் இவர் மாமனார் சீட்டுக்கு ரெடி பண்றாரு அப்படிங்கிறாங்க, அது வேற கதை. மதுரை வேணுங்கிறல, திருப்பரங்குன்ற விஷயம் நடந்துச்சல, அவ்வளவு பெரிய கலவராச்சல, நீ என்ன பண்ண? ஒன்றும் பண்ணல. அங்கேயே ஆள் இல்ல, எஸ்கேப்பு. அங்க போய் போராட்டம் பண்ணலாம்னு சொன்ன செல்வ பிறந்தகே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அங்கெல்லாம் போராட்டம் பண்ண எங்களுக்கு விழாது, நீ அமைதியாருன்னு சாதி அடிப்படையில் அவரை வந்து ரொம்ப ஏசி பேசியிருக்காங்க, அவதூறா பேசியிருக்காங்க. இதில் நான் என்ன கேட்கிறேன், நீங்க எல்லாம் ஆளே கிடையாது. முதல்ல ஏதோ இந்தியா கூட்டணி அப்படிங்கிறத பாதுகாக்கணும் அப்படின்னு அண்ணன் திருமா நினைக்கிறாரு, திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறாங்க. ஏன்னா இந்தியா கூட்டணி இருந்தால் மட்டும்தான் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே பாசிச எதிர்ப்பு அப்படிங்கிறது நிலைக்கும்னு அவர் நம்புறாரு. ரெண்டாவது அவங்க ஒரு மாநிலமா காலி பண்ணிட்டே வராங்க. ஒரு மாநில கட்சியா இப்ப பீகார்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா தேஜஸ்வி யாதவ ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலமா வந்து அவங்க காலி பண்ணிட்டு வராங்க. லாஸ்டா அவங்க தமிழ்நாடு எப்படியாவது பிடிச்சி ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ டை அப், அதாவது டைன்னு சொல்லுவாங்கல்ல, நெக் டு நெக், அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் திமுகவுக்கு ஆதரவா நிற்க வேண்டிய காங்கிரஸ் எனக்கு சீட்டு கொடு, எனக்கு 30 கொடு, எனக்கு 40 கொடு அப்படின்னு பேரம் பேசுறது நல்லா இல்லை. இப்போ நான் கேட்குறேன், மாநில இப்போ நீங்கள் இங்கே வந்து சொல்றீங்க 40 கொடுத்தா 34 வரும், ஒரு எம்பி சீட்டு வரும், அந்த ஒரு எம்பி சீட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? இப்போ 40 எம்பிகள் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க உங்களுக்கு, காங்கிரஸ் திமுக விசிக எல்லாம் சேர்ந்து 40 வந்திருக்காங்க. இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க? அதான் கேட்குறேன், நானும் தான் கேட்க வந்தேன். சரிப்பா, திமுக 40 எம்பி சீட்டு காங்கிரஸுக்கே கொடுத்துருது, நீ பார்லிமெண்ட்ல போய் நீ என்னத்தை பண்ண முடியும்? திமுக எம்பிக்கள் கேட்கக்கூடிய கேள்வி, அண்ணன் வில்சன் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கட்டும், இல்ல வந்து அண்ணன் ராஜா அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கட்டும், அண்ணன் ஒரு கே நேரு அவர்களுடைய மகன் அவர் கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கட்டும், இவங்க எல்லாம் பாராளுமன்றத்தில் கேட்கறது வைரலா மாறுது. அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிகளும் திமுக எம்பிகளும் கேட்கிற கேள்வி கூட காங்கிரஸ் சார்ந்த எம்பிகள் பெருசா மௌவா மௌத்ரா அடிச்சு நொறுக்குறாங்க. அந்த அம்மா பார்த்தா தெரிச்சு ஓடுறாரு மோடி, அந்த அம்மா கேட்கறாங்க, மைத்ரா கேட்கறாங்க, மௌவா மைத்ரா இருங்க நான் பேசுறதை கேளுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா அவர் தெரிச்சு ஓடுறாரு. இப்படி இருக்கு, இப்படி கூட இருந்து உங்களுக்கு உறுதுணையா நிற்கக்கூடிய கட்சிகளை நீங்கள் இதே மாதிரி மாநிலத்தில் உங்க அந்தஸ்தை உயர்த்துறோம், காங்கிரஸோட அந்தஸ்தை மாநிலத்தில் உயரணும்னா மத்தியில விட்டுருவீங்க. நீங்க மத்தியில கான்சென்ட்ரேட் பண்ணல. எனக்கு ஒரு விஷயம் புரியல பானம், நேத்து முந்தானேத்து ஜோடங்கர் பேட்டி கொடுக்குறாரு, நெருக்கடியான நேரத்தில் திமுகவுக்கு எங்களுடைய சீட்டுகளை விட்டு கொடுத்தோம். எந்த நெருக்கடியான நேரம் அதை சொல்லுங்க. நெருக்கடியான திமுகவுக்கு நெருக்கடி வந்திருக்கு, ஆனா திமுகவுக்கு நெருக்கடி வந்தப்ப நீ எங்க சீட்டை விட்டு கொடுத்த? எந்த நெருக்கடியான நேரத்துல காங்கிரஸ் எந்த சீட்டை விட்டு கொடுத்துச்சு? ஒண்ணும் கிடையாது. வரலாற்று அப்படி ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன். ஒண்ணும் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒண்ணும் கிடையாது. அதாவது எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டே ரொம்ப ரொம்ப அசிங்கமாகவும் அருவருப்பாக இருந்துச்சு. நீ முதல்ல யாரு கிறிஸ் ஜோடங்கர்? நீங்க இங்க வந்து நின்றுக்கிட்டு ஏதோ நாங்க பார்த்து திமுகவுக்கு சீட்டு கொடுப்பா, நீங்க பார்த்து திமுக. நான் என்ன கேட்கிறேன், இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு முன் வச்சது யாரு? தாவேக்கா. இப்ப நீங்க எதுக்கு இதை திமுக கிட்ட வந்து கேக்குறீங்க? திமுக சொல்லுச்சா நான் ஆட்சியில பங்கு அதிகாரத்திலையும் பங்கு தரேன், என் கூட கூட்டணி வாங்கன்னு சொல்லுச்சா? சொல்லல. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு வாதத்தை முன்வைக்காத ஒரு கட்சி கிட்ட போய் நீ கொடு, ஆட்சியிலே பங்கு அதிகாரத்திலையும் பங்கு நடக்காது இருந்துச்சு, அடுத்து 40
வந்திருக்கீங்க. அவங்களும் சரி மற்ற இதுக்கெல்லாம் அந்த பிரதிநிதித்துவ அடிப்படையில் கொடுத்தாகணும். மற்ற கட்சியிலும் யோசிங்க, எங்களையும் யோசிங்க. நாங்கள் 28 + 2 MP தரோம் அப்படின்ற அளவுக்கு அவங்க பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஸோ இதை தான் வந்து அப்படியே அந்த தகவலை கேட்டு கொண்டு போய் ப. சிதம்பரம் அங்கே சொல்ல போகிறாங்க. அடுத்ததாக என்ன லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா, இவர் இருக்கார்ல, மல்லிகா கார்கே இருக்கார்ல, இவர் கூட்டணியை பற்றியான முடிவை, அதாவது ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டார், உங்களுக்கு டைம் லிமிட் இவ்வளவு தான், நான் அதாவது MP சீட்டை அறிவிச்சாகணும், இனிமே நான் கூட்டணி இருக்கு, கூட்டணி முறிவு இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், எனக்கு MP சீட்டை அறிவிச்சாகணும், இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நீங்க சொல்லுங்க, அதிகபட்சமா நாளை காலை, இல்லைனா நான் எந்தெந்த கட்சிக்கு எத்தனை MP கொடுக்குறேன் அப்படின்றத நான் அறிவிச்சிருவேன். அதாவது யார் யாருக்கு எத்தனை MP சீட்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டா இந்த கட்சி கூட தான் கூட்டணி மெயின்டைன் பண்ண போறோம் அப்படின்ற அர்த்தம். அந்த 4 MP-ல ஒரு MP காங்கிரஸுக்கு இல்ல அப்படின்ற அறிவிப்பு வெளியாச்சுன்னா காங்கிரஸ் கூட கூட்டணி இல்லைன்னு அர்த்தமாயிடும். எனக்கு நீங்க வந்து கூட்டணி கால்குலேஷன் சொல்றீங்க. கடந்த 5 வருஷத்துல கடந்த 2 மாசமா காங்கிரஸை பத்தி இவ்வளவு பெரிய விவாதம் நடந்துட்டு இருக்குல்ல, ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தமிழ்நாட்டுல காங்கிரஸை பத்தி இவ்வளவு விவாதம் நடந்திருக்கா? இல்ல. காங்கிரஸ்ங்கிற கட்சியை நம்ம பத்தி பேசியிருக்கோமா? இல்ல. ஏதாவது இருக்கும். அதாவது ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஓட் சோரி, ஹைட்ரஜன் பாம் அந்த மாதிரி விஷயத்துல ஆக்சுவலா அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்த இமேஜை அவங்க பீகார் அரசியல்ல காலி பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நஞ்சம் இருந்த இந்த இமேஜை வந்து இங்க இருக்கிற தாவேகா தற்குறிகளோட பேச்சை கேட்டுட்டு இங்க தமிழ்நாட்டிலேயே உங்க காலி, அதாவது ஓட் சோரியா இருக்கட்டும், இல்ல வந்து இந்த ராமர் கோயில் பிரச்சனையா இருக்கட்டும், எலெக்ஷன் கமிஷன் பண்ணக்கூடிய அட்டூழியங்களா இருக்கட்டும், அதே மாதிரி கவர்னர்கள் பண்ற அட்டூழியமா இருக்கட்டும், தொடர்ச்சியாக ராகுல் காந்தி எல்லாத்தையும் எதிர்க்கிறார். RSS இந்துத்துவ சக்திகளை அவர் எதிர்க்கிறார். ஆமா. அவர் ஏன் திமுகவோட கூட்டணி வச்சிருக்காருன்னா இதுவும் RSS இந்துத்துவ சேம் ஐடியாலஜி. சரி, ஓகே, ரைட். இப்போ திமுக விட்டுட்டு வேற ஒரு கட்சிக்கு நீங்க போகணும்னு ஆசைப்படுறீங்க. அந்த கட்சி என்ன பாஜக எதிர்ப்பு பேசியிருக்கு, என்ன இந்துத்துவ எதிர்ப்பு பேசியிருக்கு? அதுதான் காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவங்க கேட்கறாங்க. இந்த பாஜகவை எதிர்ப்பே பேசாத ஒரு கட்சி கூட எதுக்கு நம்ம போய் கூட்டணி வச்சு காங்கிரஸ் அசிங்கப்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. இதுல பாஜக மனநிலை, அதாவது RSS மனநிலை இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்களுக்கு ஜாலி. ஐயா, பாஜக கொடுத்த அஜெண்டா விஜய்க்கு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த அஜெண்டாவை நம்ம செய்து முடிக்கிற அந்த இடத்துக்கு நம்ம நகர்ந்துட்டோம், மிஷின் சக்சஸ் அப்படின்னு விஜய் ஜாலியாக இருந்துட்டு நேரத்தில் ப. சிதம்பரம் உள்ள பேச ஒரு குண்டை தூக்கி தமிழ்நாட்டில் ஒரு நிலையான ஆட்சி இருக்கக்கூடாது, ஒரு உறுதியான கட்சி மெஜாரிட்டியை ஜெயிச்சு வரக்கூடாது அப்படிங்கிறது குருமூர்த்தியினுடைய கனவு. குருமூர்த்தி 26 தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக அறுதி பெரும்பான்மையோடு ஜெயிச்சிடக்கூடாது, ஒரு தொங்கும் சட்டமன்றமா இருக்கணும், எப்ப பாரு 4 பேர் அவங்கள மிரட்டிக்கிட்டே இருக்கணும், இதெல்லாம் நாம யாரை வேணாலும் 5 பேர்த்த பிச்சு அதுல இந்த கட்சிக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வந்து ஆட்சியை கலைக்கணும். இது பாஜக மட்டும் இல்ல, இப்ப இவங்க 2 MP சீட்டு கேக்குறாங்க பாத்தீங்களா காங்கிரஸ், அந்த 2 MP சீட் வந்து இப்ப காங்கிரஸோடைய 2 MPங்களா இருந்தா இவங்க என்ன பண்ணுவாங்க, இதே மாதிரி குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்ப ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா மாணிக் தாக்கூர், அது மாதிரி இன்னொருத்தர் வருவாரு, இதே மாதிரி காங்கிரஸுக்கு மரியாதை கேட்கறேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு குடைச்சல் கொடுப்பாங்க. இதை தவிர்த்து வேற ஒண்ணும். காங்கிரஸுக்கு மரியாதை வேணும் அப்படின்னா நீங்க போய் மக்கள்கிட்ட வேலை செய்யுங்க. தமிழ்நாடு முழுக்க இத்தனை தமிழர்கள் இருக்கிறோம், யாருக்கிட்டையாவது வந்து உட்காந்து தமிழ்நாட்டு பிரச்சனை இதுவரை நீங்க பேசியிருக்கிறீங்களா? எந்த பிரச்சனையுமே நீங்க பேசுனது கிடையாது. அப்புறம் எப்படி மக்கள் உங்களை ஏத்துக்குவாங்க? இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, சிச்சுவேஷன் இப்படி இருக்கு. இங்க தமிழ்நாட்டுல ப. சிதம்பரம் அவர்களும் செல்வ பிறந்தகை அவர்களும் கனிமொழி அவர்கள் மற்றும் இவர் ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் சேர்ந்து இங்க கூட்டணி பேச்சுவார்த்தையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதே சமயம் டெல்லியிலயும் பேச்சுவார்த்தை நடக்குது. அப்ப உயர்மட்ட தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து பேசுறாங்க. இவங்க எப்படி இந்த வழக்கமா இந்த புருடா கழட்டி விடுவாங்க பாத்தீங்களா, அந்த புருடா டீம் என்ன பண்ணிச்சு பாத்தீங்களா, செல்வ பிறந்தகை இல்லாம ஒரு மீட்டிங் நடக்குது டெல்லியில. லூசு பசங்களா நீங்க, இங்க ப. சிதம்பரம் அவர்களும் செல்வ பிறந்தகை அவர்களும் முதல்வரை சந்திச்சு இங்க பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. அந்த மெசேஜை கொண்டு போய் அவங்க சேர்க்க போறாங்க. அவங்க கொண்டு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இந்த கூட்டணி தொடரலாமா வேணாமா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் அங்க நடந்துட்டு இருக்கு. இப்போ அப்ப இவர் என்ன செல்வ பிறந்தகை இங்க ஒரு கால அங்க ஒரு கால இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இவங்க ஒரு திமுக ஆதரவாளர், அதனால தூக்கிட்டாங்க. திமுக ஆதரவா இருக்கக்கூடிய சிதம்பரம் டீம் காங்கிரஸை உடைத்து தனி கட்சி ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு நரேஷனை செட் பண்றாங்க. இது இந்த நரேஷன் வந்து கடந்த ஒரு 10-15 நாளாவே தொடர்ச்சியா கிரியேட் பண்றாங்க. ஆமா, எல்லாரும் சொல்றாங்க காங்கிரஸ் தாவேகா கூட கூட்டணிக்கு போனா ப. சிதம்பரம் அவர்கள் தலைமையில் செல்வ பிறந்தகை அவர்கள் தமிழ்நாட்டுல தலைவராக வைத்துக் கொண்டு காங்கிரஸ் 2 உடைமை தவிர்த்து எல்லோரும் ஒட்டுமொத்தமாக தாவேகா கூட கூட்டணி போவாங்க, தெரிந்த கிணத்தில் விழமாட்டார்கள் அப்படின்னு. மாணிக் தாகூர் மட்டும் பைய தூரி கிளம்பிட்டு பனையூருக்கு போவாரு. இந்த பக்கம் அண்ணன் சிதம்பரமா இருக்கட்டும், இல்லை வந்து அண்ணன் செல்வ பிறந்தகையா இருக்கட்டும், அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு புது கட்சியை உருவாக்கிடுவாங்க அப்படின்னு பரவலாக பேசுகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க போய் தாவேகாவுக்கு சேர்றதுக்கு கம்முனு கட்சியை 2ஆ உடைச்சு யாரெல்லாம் திமுகவுக்கு ஆதரவோ திமுகவில் போய் சேர்ந்துக்குங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அரசியல் புரிதல் இருக்குல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராகுல் காந்தி அவரை வந்து மண்டையை கழுவி இந்த KC வேணுகோபால், கிறிஸ் ஜோடங்கர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து அவங்கள வந்து தாவேகாவை நோக்கி தள்ளிட்டாங்க அப்படின்னா இப்போ கோவண்ணா மாதிரியான ஆட்கள் என்ன பண்ணுவாங்க?
திமுக பக்கம் எந்த முகத்தை வச்சுட்டு போய் காங்கிரஸ் கூட வேலை பார்க்க முடியும்? பி சிதம்பரம் மாதிரியான ஒரு சீனியர் மோஸ்ட் லீடர், இந்தியாவில் ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் ஆனவர், இந்தியாவுக்கு 10-20 பட்ஜெட்டை போட்டவர், அவர் போய் விஜய் வீட்டு முன்னாடி நிக்க வேண்டிய நிலைமை. அவர் முதல்வர், விஜய் முதல்வர், அவரு கீழே இவங்க நிக்க. இந்த இது இவ்வளவு பெரிய அவமானத்தை சந்திப்பதற்கு பதிலாக, அதாவது விஜய் முதல்வர், இங்க யாரு இப்ப செல்வ பெருந்தகை மாதிரி ஆட்கள் வந்து அவர் துணை முதல்வர் இது பண்ணணும். மாணிக் தாக்கூர் தான் துணை முதல்வர். மாணிக் தாக்கூர், அப்ப இதுதான் விஷயம். மாணிக் தாக்கூர் துணை முதல்வர் பதவிக்கு ஆசைப்பட்டார். சரி, இதெல்லாம் வந்து அவர் ஆனா கட்சி சொன்ன வசூல் ராஜா MBBS படத்துல சொல்லுவாங்கல்ல, டாக்டர் ஆகணும் டாக்டர், நானும் இப்படிதான் சார் வந்தேன், கையை கொடுங்க, நானும் கையை கொடுங்க சார், நானும் இப்படிதான் வந்தேன், என்னை எப்படியோ கூட்டு போய் வைத்தியம் பார்த்து சரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மாணிக் தாக்கூரே கை கொடுத்து, வாங்க நானும் டெப்டி சிஎம் தான் வந்தேன்னு யார் சொல்லுவா? ஆதவர்ஜனா சொல்லுவான், சார் நானும் டெப்டி சிஎம் தான் வந்தேன், கொஞ்ச நாள் இருங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி கூட்டு போயிருவாங்க. கேசி வேணுகோபால் சொன்ன உடனே எனக்கு ஒரு இது வந்துச்சு. அவர் அதுனா விஜய் அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது அவர் சொன்னாங்கன்னா கேரளால வந்து இவர் முதல்வர் ஆக்கிடுவாங்க, காங்கிரஸோட வேட்பாளராக நின்று அவர் முதல்வர். அதாவது அங்க காரி துப்புறாங்க. ஏன் இங்க தமிழ்நாட்டுல மம்முட்டியும் மோகன்லால் சொன்னாலே ஓட்டு போட மாட்டாங்க, கேரளால போட மாட்டாங்க. விஜய் வந்து சொன்னா ஓட்டு போட போறாங்க. அங்க இருக்கிற அரசியலே வேற. அதாவது அங்க ஒரு வாட்டி மம்முட்டி அவர்களே சொன்னாங்க, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, எங்க இளைஞர்கள் ஒருபோதும் தனக்கான தலைவர்களை சினிமாவில் தேட மாட்டார்கள் அப்படின்னு ரொம்ப தெளிவா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஸோ மோகன்லால் மம்முட்டிக்கே அந்த நிலைமையா, விஜய் போய் அங்க பிரச்சாரம் பண்ணுவாரா, உடனே கேசி வேணுகோபாலை வந்து காங்கிரஸ் சார்பா முதலமைச்சரா உட்கார வச்சிருவாங்களாம். இதெல்லாம் கேட்கறவன் பொறுத்திருந்து பார்ப்போம். 2 ஆப்ஷன் தான், கொடுக்குற சீட்டை வாங்கு, இல்ல காங்கிரஸ் 2 உடையதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாங்க சொல்லல, அதாவது பாலை இப்போதைக்கு இவ்வளவு நாள் நீங்க திமுக மேல வழிய போட்டீங்க, திமுக குழு வைக்கல, கூட்டணியை பத்தி பேசல, தொகுதி பங்கீடு சொல்லலன்ட்டு திமுக தெளிவா பேசி முடிவு பண்ணிடுச்சு. பாலை உங்க கோர்ட்ல போட்டாங்க, இனி கோல் அடிக்கிறதும் அடிக்காதும் உங்க விருப்பம். இந்த இவர் சொல்றாரு சிவகார்த்திகேயன், நீங்க இது நடத்தாங்க போங்க, ஆனா ஆடலும் பாடும் நிகழ்ச்சி நடந்தே ஆகணும். இனிமே கூட்டணி வந்து திமுக கூட வைக்கணுமா வேண்டாமா அப்படின்றது காங்கிரஸ் கையில இருக்குது. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்னைக்கு நைட்டுக்குள்ள கூட முடிவாகலாம். ஸோ எந்த மாதிரியான கூட்டணி முடிவுகள் வெளியாக போது, தாவேகா கூட போய் தற்கொலை பண்ணிக்க போறாங்களா, இல்ல திமுக கூட நின்று ஜெயிச்சு வர போறாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம்.